ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆர்பி ஹிந்தி சேனலில் மத்தியமாக ஃபஸ்ட் பேப்பரில் கத்திய இம்பார்ட்டன் எஸ்ஸே, அதாவது ப்ரோஸில் இம்பார்ட்டண்டான எஸ்ஸே டாக்டர் அப்துல் கலாம். இந்த எஸ்ஸேவை நீங்கள் நல்லா படிச்சுட்டீங்கனாலே போதும். இந்த எஸ்ஸே கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இந்த எஸ்ஸே வெரி வெரி இம்பார்ட்டண்டான எஸ்ஸே. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைब பண்ணுங்கள். अब्दुल कलाम का जन्म 15 अक्टूबर 1931 को रामेश्वरम में हुआ. அதாவது அப்துல் கலாமோட பிரெத்து, ஜென்மனா பிரெத்து. ஸோ அப்துல் கலாமோட பிரெத்து 15 அக்டோபர் 1931 ராமேஸ்வரத்தில் பிறந்தார். உன்கா பரிவார் பகுத் சாதாரண பரிவார் தான். அதாவது அவரோட ஃபேமிலி ரொம்ப உன்கா பரிவார் பகுத் சாதாரண பரிவார் தான். அதாவது அவரோட ஃபேமிலி, அவரோட குடும்பம் மிகவும் சாதாரண குடும்பமா இருந்துச்சு. ஏக் பார் ஸ்கூல் மே உன்கே அத்தியாபக் சிவ சுப்பிரமணியம் ஐயர் படா ரகேத்தே. ஒரு தடவை ஸ்கூல்ல அவரோட டீச்சர் சிவ சுப்பிரமணிய ஐயர் அப்படின்றவர் டீச் பண்ணிட்டு இருந்தாரு. படா ரகேத்தே அப்படின்னா டீச் பண்ணிட்டு இருந்தாரு. உன்ஹோனே அவரு ஷாம் பட் பர் சிடியா கா சித்திர பனாயா. அவர் ஷாம் ஷட்னா பிளாக் போர்டில் ஒரு பேடோட, ஒரு பறவையோட படத்தை வரைஞ்சாரு. 45 மினிட் தக் சிடியா கா பாட் படாயா. சுமார் 45 நிமிஷம் வரைக்கும் அவர் அந்த சிடியா அப்படின்ற லெசனை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. மாத்திர 3 பச்சே, அதுல ஒன்லி 3 சைல்டுக்கு மட்டும் சமஜ் நகி சக்கே, புரிய வைக்க முடியல. அந்த பாடம் அவங்களுக்கு புரியல. அத்தியாபக் 3 பச்சோங்கோ சமுத்திர தட்பர் லேகையே. ஸோ டீச்சர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த 3 பசங்களையும் ஷீஷோருக்கு கூப்பிட்டு போறாரு. சமுத்திர தட் அப்படின்னா கடற்கரை, ஷீஷோர் கடற்கரைக்கு கூட்டிட்டு போறாரு. உன்கோனே எக்கு சிடியாக்கி ஓர், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பேடை டூவர்ட் பண்ணி இஷாரா கர்த்தே ஹுயே, ஒரு பேடை பாயிண்ட் பண்ணி சுட்டி காட்டி உன்கே சமஜாயா, அவங்களுக்கு புரிய வச்சார். என்ன கி சிடியாமே ஜீவன் கோத்தாகை, ஸோ பறவைக்கும் லைஃப் இருக்கு அப்படின்னு புரிய வச்சார். அப்துல் கலாம்கோ இசுசே பிரேரணா மிலி. ஸோ அப்துல் கலாமுக்கு இதுல இருந்து தான் ஒரு தூண்டுதல், ஒரு இன்ஸ்பிரேஷன், அவருக்கு பிரேரணானா ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிச்சு. சிக்ஷகோं द्वारा स्वप्न में उड़ने की इच्छा को, அதாவது டீச்சர்ஸ், சிக்ஷகோனா யாரே டீச்சர்ஸ், டீச்சர்ஸ் மூலமா ட்ரீம்ல மட்டும் பறந்துகிட்டு இருந்த அவரோட ஆசை ஷாக்கார் கர்னேக்கா, அதை நனவாக்குறதுக்கான, ட்ரூ ஆக்குறதுக்கான மனோபல், மனபலம் உன்கே மிலா, அவருக்கு கிடைச்சிச்சு. ஸோ டீச்சர்ஸ் மூலமா ட்ரீம்ல பறக்கணும்னு ஆசை வச்சிட்டு இருந்த அவருக்கு, அவரோட கனவு நனவாகிறதுக்கு, ட்ரூ ஆகுறதுக்கு, ஷாக்கார் அப்படின்னா ட்ரூ ஆக்குறதுக்கான ஒரு மனபலம் அவருக்கு கிடைச்சிச்சு. கலாம் நே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கி டிகிரி பிராப்த கர்னே கே பாத். ஸோ கலாம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி வாங்கினதுக்கு அப்புறம் இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர், அதுல ராக்கெட் இன்ஜினியரிங் கா கோர்ஸ் கியா, ராக்கெட் இன்ஜினியரிங் அப்படின்ற கோர்ஸ் பண்ணாரு. வகி அப்படி கேரியர் கி சுருவாத் கி, அங்க இருந்து தான் அவர் தன்னோட கேரியரை ஸ்டார்ட் பண்றாரு, தொடங்கினார். சுருவாத் கி அப்படின்னா தொடங்கினார். உன்கோனே கஹா, அவர் சொல்றாரு, ஜீவன் மே லைஃப்ல ஹமே ஷிகர் பர் லானே வாலே 3 व्यक्ति होते हैं. லைஃப்ல நம்மளை ஒரு சிகரத்துக்கு, சிகரம் லெவலுக்கு, ஒரு சிகரம் மலை லெவலுக்கு, உயரத்துக்கு கொண்டு போறவங்க 3 பேரா இருக்காங்க. வேகை, அவங்க யாரு? மாதா பிதா அவர் குரு, அம்மா அப்பா மற்றும் குரு. ஆஜ் டாக்டர் அப்துல் கலாம் கி கன்னா, இன்னைக்கு டாக்டர் அப்துல் கலாமோட அந்த எண்ணிக்கை அப்படின்றது விஸ்வக்கே சர்வசிரேஷ்ட வைஞானிகோமே கி ஜாத்திகை, உலகத்துல இருக்கிற தி பெஸ்டான சயின்டிஸ்ட்ல அவரோட நம்பரும் ஒன்னா இருக்கு. பாரத் சர்க்கார்னே உன்கோ, இந்திய அரசாங்கம், இந்தியன் கவர்மெண்ட் அவருக்கு பத்மபூஷன், பத்ம விபூஷன், அவர் பாரத் ரத்ன,
பத்மபூஷன், பத்ம விபூஷன் அண்ட் பாரத ரத்னா அப்படின்ற ஜெய்சே சர்வ உச்ச சம்மானோசே இந்த மாதிரி தி பெஸ்டான பட்டங்கள்லாம் கொடுத்து அவரை விபூஷித் ஹியா கௌரவப்படுத்தியிருக்காங்க, ஹானர் பண்ணியிருக்காங்க, அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க. ஸோ அப்துல் கலாம் அப்படின்ற இந்த ப்ரோசஸே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நடத்தினது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.